ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்து உன்னிடம் ஒரு முக்கியமான அவசர செய்தியை சொல்வதற்காக தான் காத்திருக்கிறேன். உன்னை ஆட்டி படைத்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து நீ சந்தோஷமாய் மனமகிழ்வோடு வாழ்வதற்கான வேலைகளையும் உன் வராகியம்மா செய்து முடித்து விட்டேன் என் செல்லமே. இப்போது நான் சொல்லப்போவதை யாரிடமும் சொல்லாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்து இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே நிம்மதியாய் வாழ ஆரம்பி. இந்த உலகிலேயே மிகவும் அசாதாரணமானது என்ன தெரியுமா? எதை கண்டும் கவலை கொள்ளாமல் எது நடந்தாலும் அதை பார்த்து பயப்படவோ வருத்தப்படவோ செய்யாமல் என்ன நடந்தாலும் தேவி பார்த்து கொள்வாள், வராகி தேவி, வராகி அம்மா, என் தெய்வம் பார்த்து கொள்வாள் என நிம்மதியாக எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதுதான் இப்போது அசாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதற்கு நான் தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். பிறகு நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் வாழ்வில் எது எப்படி நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் முடித்து கொடுப்பேன். எப்போதும் உன் மனதில் எல்லாமே சரியாகும் என்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அனுபவத்தின் மூலமாகவே உன் வாழ்வில் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வந்துவிட முடியும் என் செல்லமே. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் போது உன் மனமானது வாழ்க்கை என்றால் என்ன என்பதின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும். எந்தவித பயிற்சியும் இல்லாமலே நீ நிம்மதியாய் கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை தான் இப்போது நான் சொல்லப் போகிறேன். எப்போதெல்லாம் நீ மௌனமாக இருக்கிறாயோ அப்போதெல்லாம் அங்கு உண்மை இருக்கிறது என்பதை கூடிய விரைவில் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். யார் என்ன சொன்னாலும் நீ அமைதியாய் பொறுத்து போகிறாய் என்பதற்காக மற்றவர்கள் ஆட்டம் போடும்போது அதை பார்த்து கொண்டு அமைதியாய் நான் இருக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கிடைக்க செய்யத்தான் போகிறேன். வாழ்க்கையில் நீ என்ன செய்ய ஆசைப்படுகிறாயோ அதை தைரியமாய் செய்து கொண்டிரு. நீ அடைய வேண்டும் என ஆசைப்பட்டதையும் கிடைக்க வேண்டும் என நினைத்ததையும் நிச்சயமாக உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் மக்கள் ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அல்லது நீ எதையாவது செய்து கொண்டே இருந்தாலும் கூட மக்கள் அதை பற்றியும் ஏதாவது விமர்சனம் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என ஒருபோதும் நீ யோசிக்கவே வேண்டாம். உனக்குள் இருக்கக்கூடிய சுவாசம் கூட உன்னுடையது இல்லைதானே? ஒரு சில நொடிகள் தானே அந்த காற்று உனக்குள் இருக்கிறது. அடுத்த நொடியே அது வெளியே வந்து விடுகிறதல்லவா? நீ சுவாசிக்கும் காற்றே உனக்கு சொந்தமில்லாத போது உன் வாழ்வில் அவ்வப்போது வந்து போகிற துன்பங்கள் மட்டும் உனக்கு நிரந்தரமாக தங்கிவிடுமா என்ன? உனக்காக உன்னிடம் இருக்கக்கூடிய துன்பத்தை நான் எடுத்துக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக காத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாரோ அவ்வளவு பேருமே தனக்கென ஒரு உலகத்தையும் தனக்கென ஒரு நியாயத்தையும் வைத்திருக்கிறார்கள். தான் வாழ்வதுதான் சரி, தான் செய்வது சரி, தான் பேசுவது நியாயம் என நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ என்ன சொல்லி அவர்களை சமாளிக்கப் போகிறாய்? யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு என் செல்லமே. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உரிய வழியில் வாழ்ந்தாலும் கடைசியில் என்னை சந்தித்து தானே ஆக வேண்டும். நான் இப்போது சொல்லும் போதே அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டு நல்வழியில் வாழ ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு நல்லதுதான். ஆனால் மனிதன் எப்போதுமே அறிவோடு சிந்திக்க மாட்டேன் என்கிறான். மாறாக தான் நினைப்பதை அறிவுபூர்வமாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறான். எந்த விஷயமுமே இயற்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என யோசித்தால் போதும். அதை விட்டுவிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவதும் மனதளவில் அதை பார்த்து யோசிப்பதும் கவலைப்படுவதுமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டால் வாழ்க்கை சுலபமானதாக இருக்காது அல்லவா? உன்னை யார் மதிப்பீடு செய்தாலும் சரி, அல்லது நீ யாரையாவது இவர்கள் இப்படிதான் என மதிப்பீடு செய்தாலும் சரி, அது அவசியமில்லாத விஷயம். அதை அப்படியே விலக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய பார். மற்றவர்களை எடை போடுவதால் உனக்கு என்ன லாபம் கிடைத்துவிடப் போகிறது? யாரையும் சரியாய் உணர்ந்து கொண்டும் தவறாய் உணர்ந்து கொண்டும் நீ என்னதான் செய்துவிடப் போகிறாய்? உனக்கென ஒரு வாழ்க்கை, உனக்கென அனுபவம் இருக்கிறது.
அதை கொண்டு எப்படி உன் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் என பார். உனக்கென ஒரு அனுபவம் கிடைக்கும் வரையிலும் யாருடைய அறிவுரையையும் எளிதில் ஏற்க வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் எல்லார் சொல்லக்கூடிய அறிவுரையும் அவர்கள் வாழ்வில் நடந்ததையும் அவர்கள் காதால் கேட்டதையும் தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீ உன் வாழ்க்கையை சுயமாக வாழ்ந்து பார்த்தாலே எதை எப்படி செய்ய வேண்டும், யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்கிற எல்லா புரிதல்களும் உனக்கு வந்துவிடும். நீ தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன்னை ஆட்டி படைத்து வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை கொடுக்கிறேன் என்று சொல்லதான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். உன் உடலின் செயலை ஒருவாள் தடுக்க முடியும், ஆனால் உன் மூளை செயல்படுவதை யாராலும் தடுக்க முடியாதல்லவா? நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என உன் கைகளாலும் கால்களாலும் செய்யக்கூடிய வேலையை யார் வேண்டுமானாலும் தடுத்து நிறுத்தி உன்னை வேறெங்கும் வெளியே போக விடாமல் செய்துவிடலாம். ஆனால் மூளையில் நீ சரியாக திறமையாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக திட்டங்களை தீட்டினால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உனக்கான நேரம் வரும் வரையிலும் உன் எதிர்கால கனவுகளை மனதிற்குள் சிந்தித்து சிறப்பாக வெற்றி பெற முயற்சி செய். இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நீ கவனம் எடுத்தாலே போதுமென் செல்லமே. எதிர்காலம் தன்னைத்தானே வெற்றிகரமானதாக மாற்றிக்கொள்ளும். நிறைய பேர் உன்னை சுலபமாக ஏமாற்றுகிறார்கள் என்று அறிந்தும் கூட எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாத ஏமாளியாக இருக்காதே. எப்போதும் யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதே என் செல்லமே. மற்றவர்களை மிக அதிக அளவில் நம்புவதாலும் எல்லார் சொல்வதையும் சுலபமாக ஏற்றுக்கொள்வதாலும் தானே அதிகமாக நீ ஏமாந்து போகிறாய். உன் மனதிற்குள் நீ திருத்தம் செய்து கொள். துன்பத்தில் தடுமாறும் உன் மனதை தாங்கி பிடிக்க உன்னுடைய அறிவுக்கு நீ கட்டளையிடு. உன் அறிவானது உன் மனதை சமாதானம் செய்து ஒன்றுமாகாது, கவலைப்படாதே, நம் வராகி அம்மா இருக்கிறார் என புத்தி சொல்லும்படியாக நடந்து கொள்ளட்டும். உன்னுடைய மூளையும் உன்னுடைய புத்தியும் சேர்ந்து உன் மனதிற்கு ஆறுதல் சொல்லும் போது மூளையும் மனதும் ஒரே மாதிரி மாறிவிடும் அல்லவா? அப்படி ஒரே நேர்கோட்டில் இரண்டும் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டால், அதாவது புத்தியும் மனதும் ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாகும். அதன் பிறகு எவ்வளவு கவலைகள் வந்தாலும் உனக்கு வருத்தமில்லை. ஏனெனில் அதை நான் அல்லவா உனக்கு துணையாயிருந்து சரி செய்வேன். நன்மையோ தீமையோ அந்த செயலின் பலனை நீ அடைந்தே தீர வேண்டும். உபயோகம் இல்லாத சொற்களை பேசுபவன் வாசமில்லாத மலருக்கு ஒப்பாவான். நீ தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கெடுதலோ அல்லது உபயோகம் இல்லாததோ அல்லது தீய வார்த்தைகளையோ பேசி உனக்கு நீயே கெட்டது செய்து கொள்ளாதே என் செல்லமே. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் முயற்சி செய்ய சற்றும் தயங்க வேண்டாம். முயற்சி செய்ய ஆரம்பித்தால் முட்கள் கூட உன்னை செல்லமாய் முத்தமிட்டு போகும். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய்.